காயின் பொறுத்த வரைக்கும் நம்ம எதுக்காக வாங்குறோம் அந்த பர்பஸ். டாலர் மாரி போடணும் அப்படின்னு நெனச்சோம்னா, அதில ஹூக் வச்சு வாங்கிக்கணும். இல்ல என்னுடைய இன்வெஸ்ட்மென்ட் ஆங்கிள்ல நான் வாங்கிக்க போறேன் அப்படின்னா, பிளெயின் காயின் வாங்கிக்கலாம். அதிலயுமே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அந்த பிளெயின் காயின் வாங்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க அத உங்களுடைய அவசர தேவைக்கு, அத கொண்டு போய் அடகு வச்சு பேங்க்ல ஒரு எமர்ஜென்சி கேஷ் வேணும் அப்படின்னா, அத வைக்க முடியாது. பிளெயின் காயினா இருந்தா. ரிசர்வ் பேங்குடைய சட்ட விதிகள் படி, பிளெயின் காயினுக்கு, பாருக்கு லோன் தரக்கூடாது. ஆபரணங்களுக்கு மட்டும் தான் லோன் தரணும் அப்படின்னு சொல்லி சட்டதிட்டம் இருக்கு. அப்படின்றப்போ அந்த பிளெயின் காயினுக்கு மேலே ஒரு ஹூக் வச்சு இருந்தால், அத வந்து அவங்க பேங்க்ல பிளட்ஜ் பண்ண முடியும். இல்லைன்னா பேங்க் சரி பேசிக்கா 2மே காயின் தானே. அதுல ஒரு ஹூக்கால ஏன் சார் இவ்ளோ வித்தியாசம் இருக்கு? அப்படிங்கிற டவுட். இல்ல அந்த ஹூக் வச்சாச்சுன்னா அது ஆபரணம் ஆயிடும். ஓ! அது ஆபரணமா மாறிடும். ஆமா. ஒரு ஓகே. செயின்ல டாலர் ஆ. போடுறத டாலர்ன்ற கணக்குல வந்துரும். ஓகே. ஹூக் இல்லாம இருந்தா அது அது இன்வெஸ்ட்மென்ட். இன்வெஸ்ட்மென்ட் ஆயிடும். ஓகே. அவங்க இன்வெஸ்ட்மென்ட்க்கு வந்து அவங்க லோன் தரமாட்டாங்க. ஆபரணத்துக்கு தான் லோன் தருவாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூட கம்மி தான். இப்போ நேஷனலைஸ் பேங்க்ல பார்த்தீங்கன்னா, இப்போலாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதுவும் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் வச்சிருக்கவங்க, அதனுடைய பட்டா வச்சிருக்கவங்க, விவசாயிகள். குறிப்பா சொல்லப்போனா, நார்மல் பெர்சன் போய் வச்சாரு, அது பாதி பேருக்கு தெரியாது. நார்மல் பெர்சன் போய் வச்சாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்.